Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா present perfect tense அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். மிச்ச டென்ஸ் எல்லாத்தையும் விட இந்த டென்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சிம்பிளா நம்ம present perfect tenseனா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். perfectனா என்னது நமக்கு முற்று பெற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ present perfect tenseனா ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கிருச்சு, ஆனா அது இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த காலத்துல தொடங்கி அந்த செயல் இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அதுதான் present perfect tense. என்னமோ சொல்லலாம்னா ஒரு செயல் கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சிருக்கிற விளைவு, அதனோட விளைவு நமக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். ஒருத்தவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்றது, ஆனா இதுல டைம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப நம்ம ஒருத்தவங்க கேக்குறாங்க, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஆனா எப்போன்னு டைம் அவங்க மென்ஷன் பண்ணல. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல எதெல்லாம் வரும்னா, வச்சிருக்கோம், அந்த கீ நம்ம ஏற்கனவே தொலைச்சிட்டோம். ஓகேவா? இப்ப தொலைச்சிட்டோன்றது கடந்த காலத்திலேயே அது தொடங்கிருச்சு, ஆனா இப்ப அதனுடைய விளைவு என்னது, அந்த கீயை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்பதான் நம்ம இந்த கீயை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறோம். சோ அதுதான் present perfect tense. அதாவது கடந்த காலத்துல நம்ம தொலைச்சிட்டோம், ஆனா அந்த கீயை இப்பதான் நம்ம தேடி எடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் ஊட்டிக்கு போயிருக்கேன், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், நான் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுலயுமே நம்ம 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஒன்னு பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறமா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் உண்டு. present perfect tenseனாலே ஆக்சிலரி வெர்ப் நமக்கு 2 ஆக்சிலரி வெர்ப் வரும். ஒன்னு have, இன்னொன்னு has. ஒன்னு என்னது? have, has. இப்போ என்ன சப்ஜெக்ட் வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, I, we, you, they. இந்த சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வந்திருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட் அதை அப்படியே எழுதிடலாம். அதே மாதிரி இதுல நீங்க ப்ளூரலும் சேர்த்துக்கோங்க. ஐ, வி, யூ, தே, அப்புறம் ப்ளூரல்லாம் வந்துச்சுன்னா என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் அப்படியே எழுதிட்டு ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ஆக்சிலரி வெர்ப்? ஹேவ். அதுக்கப்புறம் வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம் சொல்லுவோம் தேர்ட் ஃபார்ம்னா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெர்ப் நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? கண்டிப்பா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், சிங்குலர் இதை சேர்த்துக்கலாம். நேம்னா நம்ம ஒரு நேம் மட்டும் சொல்றோம் அப்படின்னா அது என்னது? சிங்குலர் தான். சோ இதெல்லாம் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறமா வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும் நமக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் நமக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட்னா என்ன சொல்லுவோம்? இப்போ V1, V2, V3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ V1னா ப்ரெசன்ட் ஃபார்ம், V2னா பாஸ்ட் ஃபார்ம், V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ சீன்னு சொல்லி ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாக்குறது. இப்போ V1ல என்ன சொல்லுவோம்? சீன்னு சொல்லுவோம். இதே V2ல சா. இப்போ V3ல என்ன சொல்லுவோம்? சீன். புரிஞ்சுச்சா? இப்போ இதே இது சாப்பிடுறத சொல்லலாம். ஓகேவா? இப்போ V1ல என்ன சொல்லுவோம்? ஈட்னு சொல்லுவோம். V2ல ஏட். இப்போ V3ல என்ன சொல்லுவோம்? ஈட்டன். இப்போ அதே மாதிரி ஃபினிஷ் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ். இதுல என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ்டு.
V3ல என்ன சொல்லுவோம், அங்கே finished அப்படின்னு தான் சொல்லுவோம். present perfect tense perfect tense வந்துட்டாலே நமக்கு மெயினா வந்து இந்த V3 ஃபார்ம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பனா தான் வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து எழுத முடியும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம கத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது. சரி வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, நான் எனது வேலையை முடித்து விட்டேன். என்ன சொல்லியிருக்காங்க, நான் எனது வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன சொல்லியிருக்கோம், கடந்த காலத்துல ஒரு செயல் தொடங்கி இப்போ வரைக்கும் அது நடந்து முடிஞ்சிருக்கு, அதுதான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பார்க்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் பொறுத்து தான் ரெண்டு ஸ்ட்ரக்சரா வந்து பிரியுது. என்ன சப்ஜெக்ட் இங்க நமக்கு வந்திருக்கு, நான். ஸோ அப்போ நான்னா என்னது, ஐ. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு நமக்கு, சப்ஜெக்ட். இங்க அப்படியே சப்ஜெக்ட் எழுத போறோம். நான் அப்படின்னு சொல்றது வந்திருக்கு சப்ஜெக்ட். அப்ப என்ன எழுதணும், ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ஆக்சிலரி வெர்ப். இங்க என்ன வந்திருக்கு, ஹேவ். ஐ வந்தா ஹேவ் ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், வெர்ப், மெயின் வெர்ப்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது வந்து என்ன ஃபார்ம்ல நமக்கு இருக்கணும், V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ இங்க என்ன வந்திருக்கு நமக்கு, வெர்பு வந்து முடித்து விட்டேன் அப்படின்றது தான் நமக்கு வந்து வெர்பு. ஸோ முடித்து விட்டேன்றோடய நமக்கு V3 ஃபார்ம் என்னது, ஃபினிஷ்டு. ஓகேவா? ஃபினிஷ்னு எழுதக்கூடாது, ஃபினிஷ்டு. மிச்சம் ஏன்ட்டு நமக்கு என்ன இருக்கு, எனது வேலையை. ஸோ மை ஒர்க், மை ஒர்க். இப்போ பாருங்க, ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் கைபேசியை தொலைத்து விட்டான். அவன் ஏற்கனவே கைபேசியை தொலைச்சிட்டான், ஆனா இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான், இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ நம்ம வந்து சிம்பிளா சென்டென்ஸ் மேக் பண்ணணும்ன்றதுனால நிறைய எழுதல. அவன் கைபேசியை தொலைத்து விட்டான். இது என்ன நடந்திருக்கு நமக்கு, பாஸ்ட்லயே அவன் வந்து தொலைச்சிட்டான். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும். இங்க என்ன வந்திருக்கு, அவன். அவன்னா என்னது, ஹி. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அவன். ஸோ ஹி. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ஹி, ஷீ, இட். அப்புறம் நேம் எல்லாம் வந்தா ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸ். தொலைத்து விட்டேன் அப்படின்றத V3 ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், லாஸ்ட். ஸோ லாஸ்ட். மிச்சம் என்ன இருக்கு நமக்கு, கைபேசி. ஸோ ஃபோன். He has lost a phone. அவன் கைபேசியை தொலைத்து விட்டான். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் அந்த படத்தை பார்த்து விட்டாள். அவள் அந்த படத்தை பார்த்து விட்டாள். இப்போ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இப்போ ஏற்கனவே அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து வரும். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது, அவங்க ஏற்கனவே வந்து அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஸோ அதான் அவங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு, அவள். அவள் என்ன சொல்லுவோம், ஷீ. அப்போ அகைன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் என்னது இங்க நமக்கு, அவள். ஸோ ஷீ. ஆக்சிலரி வெர்ப் என்ன எழுதணும், ஷீ வந்தா ஹேஸ். இங்க வெர்பு என்ன வந்திருக்கு நமக்கு, பார்த்து விட்டாள் அப்படின்றதா வெர்பு. அப்ப என்ன எழுதணும், பார்த்து விட்டாள்ன்றத V3 ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், சீன். இங்க சீன் எழுதக்கூடாது, சான் எழுதக்கூடாது, என்ன எழுதணும், சீன். she has seen. இப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கு, படத்தை தான் இருக்கு. சோ a movie. She has seen a movie. இப்போ உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டோம். நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டோம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் இங்க என்னது, நாங்கள். சோ வி.
வி வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? have. இங்க என்னது நமக்கு வெர்ப்? சாப்பிட்டு விட்டோம். அப்ப என்ன எழுதணும்? V3 ஃபார்ம்ல எழுதணும். so eaten. ஏற்கனவே அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. so என்ன எழுதணும் நம்ம? ஏற்கனவே அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. so already. we have eaten already. அவன் அறையை சுத்தம் செய்து விட்டாள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவன். so he. he வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? has. he has. சுத்தம் செய்து விட்டாள் அப்படின்றதுதான் வெர்பு. சோ அதோட V3 ஃபார்ம் என்னது நமக்கு? cleaned. ஓகேவா? cleaned. மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? அறையை. so the room. he has cleaned the room. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார்கள். அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அவர்கள் வந்திருக்கு. so they வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? have. வெர்ப் என்னதுங்க? எழுதியுள்ளார்கள். எழுதியுள்ளார்களுடைய V3 ஃபார்ம் என்னது நமக்கு? written. இங்க என்ன இருக்கு நமக்கு மிச்சம்? ஒரு புத்தகம். so a book. they have written a book. they have written a book. பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீங்களும் கரெக்டா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.